அன்பார்ந்த வழக்குரைஞர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஏறத்தாழ ஒரு மாதமாக விசாரணை நீதிமன்றங்கள் செயல்படவில்லை. விசாரணை நீதிமன்ற வழக்குரைஞர் சங்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பணி புறக்கணிப்பு போராட்டம் தொடர்ந்து சுமார் 30 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பலருக்கும் ஏன் வழக்குரைஞர்கள் போராடுகிறார்கள் என்பது தொடர்பான விழிப்புணர்வு மிகவும் குறைவாகவே உள்ளது. ஏதோ வழக்கறிஞர் போராடுறாங்க, அவங்க பிரச்சனைக்காக என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தமிழ்நாட்டு வழக்குரைஞர்கள் போராடுகிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே மக்கள் அதிகார கழகம் வழக்குரைஞரணி சார்பாக தோழர் மருது ஆகிய நான் பேசுகிறேன். அன்பார்ந்த மக்களே, எதற்காக வழக்குரைஞர்கள் போராடுகிறார்கள்? ஃபைலிங் என்ற ஒரு முறை தமிழ்நாட்டிலே புதிதாக கொண்டு வரப்படுகிறது. ஃபைலிங் முறை என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபைலிங் முறை அப்படின்னா என்னென்னா, யாராவது ஒரு நபர் இப்பொழுது சிறைப்படுத்தப்படுகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நைட்டு சிறைப்படுத்துகிறாங்கன்னா சட்டவிரோத கைதாக இருக்கலாம், இல்லது தவறான கைதாக இருக்கலாம், இல்லை பொய்யான கைதாக இருக்கலாம். அப்போ நாங்கள் வழக்கறிஞர்கள் என்ன செய்வோம்னா, அவரை நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கொண்டு போய் ஆஜர்படுத்துகிறாங்கன்னா நாங்கள் அங்கேயே ஒரு பெட்டிஷன் எழுதிட்டு போய் கொடுப்போம். ஒருவேளை அது தவறான கைதாகவோ அல்லது டிகே பாசு என்ற ஒரு மிக புகழ்பெற்ற வழக்கிலே உச்சநீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதலை இந்த போலீஸு கடைபிடிக்கவில்லை என்றால் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பெயில் பெட்டிஷன் பிணை மனுவை வாங்கி கொண்டு அங்கேயே விடுதலை செய்வார் மேஜிஸ்ட்ரேட், நடுவர் விடுதலை செய்வார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாதிக்கப்பட்ட நபர் சிறைக்கு போவார். அவர் அன்றைக்கு பொய்யாக கைது செய்யப்பட்டால் கூட அவருக்கு வழக்குரைஞர்கள் வாதாட முடியாது. மாறாக என்ன செய்யணுங்க, நாங்கள் எங்களுடைய பெயில் பெட்டிஷன், அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு பெயில் பெட்டிஷன் எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். ஸ்கேன் பண்ணி அனுப்பினோம்னா அதில் ஒரு புள்ளி இல்லை, ஒரு கமா இல்லை என்று திருப்பி அவர்கள் ஸ்கேன் பண்ணி நமக்கு திருப்பி அனுப்புவாங்க. அதை நாங்கள் மறுபடியும் மாற்றி அனுப்பிச்சுட்டோம் அப்படின்னா இதோ இந்த புள்ளி சரியில்லைன்னு மறுபடியும் அனுப்புவாங்க. இப்படி மாறி மாறி ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருந்தோம்னா உள்ளே இருப்பவர் பொய்யாக தவறாக கைது செய்யப்பட்டார், அவருக்கு நீதி எப்போது கிடைக்கும்? இது நான் ஒரு பெயில் பெட்டிஷன் அல்லது இந்த பிணை மனுவில் மட்டுமே சொல்கிறேன். ஆனால் மற்ற வழக்குகள் நிலைமை என்னன்னு பாருங்கள். முதல்ல நீதிமன்றங்களில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா எங்கேயுமே கிடையாது. அப்போ எங்கேயுமே இல்லாத இடத்துல எதற்காக இதை கொண்டு வருகிறார்கள் என்பதை பற்றி நம்ம பரிசீலிக்கணும். தமிழ்நாட்டு மக்களை, இந்த நாட்டின் மக்களை எப்பொழுதுமே குழப்பத்திலே வைத்திருப்பது. இப்போ நீதி என்பது இதற்காக விரைவாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக தானே. இந்த ஃபைலிங் முறை மூலமாக நீதி விரைவாக கிடைக்குமா, தாமதமாக கிடைக்குமா, கிடைக்காமலே போகுமா என்பதை பற்றி பரிசீலிக்க வேண்டும். அப்போ வழக்குரைஞர்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த அடக்குமுறை என்பது வழக்குரைஞர்கள் மீது மட்டுமல்ல, மாறாக வழக்காடிகளாகிய பொதுமக்கள் மீது. இன்றைக்கு இந்த பெயில் பெட்டிஷனை பற்றி பேசணும். போடக்கூடிய ஒவ்வொரு வழக்கையுமே இப்போ எல்லாமே ஃபைலிங் மூலமாக தான் நடத்தணும் என்று முடிவு செய்து விட்டால் என்ன ஆகும்? ஒரு பெயில் பெட்டிஷன் போடுவாங்க, அந்த பெயில் பெட்டிஷன் ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க. இப்போ பெயில் பெட்டிஷன் ஸ்கேன் பண்ணி அனுப்பக்கூடிய வசதி எல்லா வழக்குரைஞருக்கும் கிடையாது. அப்போ யார் வச்சு நடத்த முடியும்? பெரிய பெரிய பணக்கார வழக்குரைஞர்கள் மட்டுமே இந்த வழக்கை நடத்த முடியும் என்ற சூழல் வரும். அப்படி இல்லை, எல்லா வழக்குரைஞரும் நடத்தணும்னா என்ன ஆகும்னா, கூடுதலாக ஒரு 5000 ரூபாயோ 3000 ரூபாயோ இல்லை 10,000 ரூபாயோ யார்கிட்ட வாங்க வேண்டி வரும்னா அந்த வழக்காடி கட்டியே வாங்க வேண்டி வரும். இன்றைக்கு இந்த நாட்டின் உழைக்கும் மக்களுக்காக, கஷ்டப்படுற மக்களுக்காக மிக குறைவான வழக்குரைஞர்கள் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள், வாதாடுகிறார்கள். இப்போ அவர்கள் தங்களுடைய பணத்தை, எவ்வளோ பணத்தை போட்டு இந்த வேலையை செய்ய முடியும்? முன்னாடி பெயில் பெட்டிஷன் இருக்கும், நாங்களே எழுதுவோம், நாங்களே டைப் பண்ணுவோம், நாங்களே பிரிண்ட் எடுத்துடுவோம், கொண்டு போய் நாங்கள் அந்த கிளர்க்கிட்ட கொடுக்க முடியும். அவர் பார்த்து சரி தப்புன்னு சொன்னார்னா உடனே நாங்கள் அதை நீதிமன்றம் விசாரணைக்கு கொண்டு வர முடியும். ஆனால் இப்பொழுது எத்தனை மாதங்களாகும் என்று யாருக்குமே தெரியாது. இது ஒரு பிரச்சனை. இரண்டாவது, நீதிமன்றங்கள், நீதித்துறை எதுவுமே யாசகத்துக்காக இலவசமாக வேலை செய்யவில்லை. வழக்காடிகள் ஒவ்வொருவருமே அவர்களுடைய பணத்தை கொடுத்து இந்த ஸ்டாம்ப்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த வில்லையை பணம் கட்டுறாங்க. 150 ரூபாய் ஒவ்வொரு வக்காலத்துக்கு நம்ம வைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பெட்டிஷனுக்கு 20 ரூபாய் நம்ம வைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் சொத்துரிமை சார்ந்த வழக்கு அப்படின்னா ஒவ்வொரு சொத்துக்கும் இத்தனை சதவீதம் நாம் ஸ்டாம்பாக அஞ்சல், அதாவது நீதிமன்ற விலை கட்டுகிறோம்.
இதன் மூலமாகத்தான் நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. நீதி அரசர்களுக்கு சம்பளம் உட்பட அனைத்துமே இப்படி தான் கிடைக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் நீதிமன்ற வழக்கு நடத்துறதுக்கு நாங்கள் பணமும் ஒரு வழக்காளி கொடுத்துருவாரு. கொடுத்த பிறகு தனியாக ஸ்கேன் பண்ணி அனுப்பணும்னா நீதிமன்றம் எதற்கு? இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற முறையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்கே என்னென்னா, நாங்கள் பெட்டிஷன் போடுவோம். முதல்ல போன உடனே எஸ்ஆர் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் அதுக்கு பிறகு எங்கே போகும்னா சம்மந்தப்பட்ட பல்வேறு அலுவலர்கள்கிட்ட போகும். அங்கே திருத்தம் போடப்படும். திருத்தம் போட்ட பிறகு முடிஞ்சிருச்சு. அதற்கு பல நிலைகள் தாண்டி இறுதியாக ஸ்கேனிங் செஞ்சு, அதாவது எங்கள் கோர்ட்டே ஸ்கேனிங் செய்யும், நீதிமன்றமே ஸ்கேனிங் செஞ்சுட்டு இறுதியாக எங்கே செல்லும்? இந்த நீதிமன்றத்துடைய அந்த நீதிபதியோட விசாரணைக்கு செல்லும். இப்படிப்பட்ட ஒரு முறையை நடத்துவது தானே சரியாக இருக்கும். அப்போ நீதிமன்றம் எதற்கு? வழக்காளிகள்கிட்ட எல்லா பணமும் வாங்கிக்குவீங்க, பணத்தையும் நீங்கள் வாங்கிட்டு, ஆனால் அதுக்கான அஞ்சல் வெளியும் அதாவது நீதிமன்ற வெளியும் ஒட்டிடுவாங்க. நீங்கள் பணத்தையும் வாங்கி கொண்டு ஸ்கேனையும் இவர்களே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த நீதிமன்றம் எதற்கு? ஆக இந்த கேள்வியை கேட்க வேண்டும். மூன்றாவது மிகவும் முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த கட்டாய ஃபைலிங் என்ற முறை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. இந்தியாவில் வேறு எங்கேயும் கிடையாது. கேரளாவில் ஃபைலிங்கும் பண்ண முடியும், நேரடியாகவும் ஃபைல் பண்ண முடியும். 2 முறை இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் இந்த ஓர வஞ்சனையை இந்த பாசிச மோடி அரசு காட்டுகிறது? அப்படி நீங்கள் காட்ட வேண்டுமென்றால் என்ன செய்யணும்? முதல்ல உத்தரப்பிரதேசம் வளர்ந்துச்சு பாருங்கள், அயோத்தி வளர்ந்துச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த உத்தரப்பிரதேசத்தையும் அயோத்தியிலும் நீங்கள் ஃபைலிங் முறையை செய்து காட்டுங்கள். குஜராத்திலே 4 முறை 5 முறை முதலமைச்சராக இருக்கிறாங்க இல்லையா பிஜேபி, அங்கே செய்து காட்டுங்கள். தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் எதற்காக வஞ்சிக்கிறீர்கள் என்ற கேள்வியை பொதுமக்கள் எழுப்ப வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். ஆக இந்த ஃபைலிங் முறை என்பது ஏதோ தனிப்பட்ட வழக்கறிஞர் பிரச்சனை அல்ல. இன்னைக்கு ஃபைலிங் முறை என்று தொடங்கக்கூடிய இந்த முறையானது எந்த உள்கட்டமைப்பு வசதியுமே இல்லாத இந்த நீதிமன்றங்களில் எப்படி சாத்தியம்? ஃபைலிங் முறையை எப்படி கையாள்வது என்பது தொடர்பாக அந்த உயர்நீதிமன்ற மன்னிக்க வேண்டும் விசாரணை நீதிமன்ற ஊழியர்களுக்கு எவ்விதமான பயிற்சியும் இல்லை. இப்போது எப்படி சாத்தியம்? மூன்றாவது, இந்தியா முழுமைக்கும் இல்லாத ஒரு புதிய ஒரு அடக்குமுறையான இந்த ஃபைலிங்கை ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் திணிக்கிறார்கள்? இதற்கு எதிராக நாம் போராட வேண்டும். அந்த வகையிலேயே ஜாக் என்ற விசாரணை நீதிமன்றங்களின் கூட்டுக்குழு அமைப்பானது தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்களை அணிதிரட்டி வருகின்ற 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற முற்றுகை அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள் அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும், வழக்கறிஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் அதிகார கழக வழக்கறிஞரை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.